வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்ப நடந்திருக்கு. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு அதிர்ச்சியான தகவலை இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவலை படிச்சு பார்த்தாலே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி அரசு வங்கிகள் இருந்த பணம், அரசு வங்கிகளுக்கு கடனாக தர வேண்டிய பணம் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது மோடி அரசாங்கம் 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 10 ஆண்டுல கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் இந்திய வங்கிகளில் இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்பன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப நேத்து பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் கொடுத்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா 12 லட்சம் அப்படின்னு இருக்காங்க. இந்த 12 லட்சம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசு வங்கிகளினுடைய அறிக்கை. அதாவது நம்ம நேஷனலைஸ்டு பேங்க் சொல்றோம் இல்லையா, SBI பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்ல மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பணம் கடனாக வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ண முடியல, பேலன்ஸ் ஷீட்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டினுடைய ஒரு டெக்னிக்கலா நாங்க கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா பாராளுமன்றத்தில் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் பங்கஜ் சௌத்ரி ஒரு கேள்விக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறார். அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, நீங்க கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பணத்தை நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது பேட் லோன்ஸ், வராத கடன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்க அரசு வங்கிகளில் இருந்து மட்டும் நாங்க 12 லட்சம் கோடி பண்ணியிருக்கோம். குறிப்பாக 2021 25 கடைசி 5 ஆண்டுகளில் மட்டும் 5.82 லட்சம் கோடி, அதாவது 6 லட்சம் கோடி அரசு வங்கி பணம். இது தனியார் நிறுவனத்தினுடைய வங்கி பணம் கிடையாது. அரசு வங்கிகளுடைய டெபாசிட்டால உருவாக்கப்பட்ட லாபம் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து கழிக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த வங்கிகள், இந்த தேசியமயமாக்கப்பட்ட இந்த வங்கிகளுடைய வராக்கடன் தான் இப்ப வெளியே வந்திருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2024-25 மட்டும் 91,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2021 இருந்து அதிகமான பணத்தை, அதாவது மக்களுடைய பணத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டு கழிக்கப்பட்ட வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 34,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த பேலன்ஸ்ல அவங்க ஒவ்வொரு ஆண்டும் கழிச்சிட்டே வர்றாங்க. ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த பணத்தெல்லாம் கழிக்கிறாங்க? இந்த பணம் திரும்பி கிடைக்காதா? பாராளுமன்றத்திலேயே இப்படி சொல்றாங்களே, இது யாருடைய பணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வழக்கமா பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான லோன் ஒரு கம்பெனி வாங்குறாங்க, இல்லை ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க அப்படின்னா அதை முழு காசையும் அவங்க போட்டு உருவாக்க மாட்டாங்க. ஒரு பேசிக் அமௌண்ட்டை போட்டுட்டு பேலன்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா பேங்க்ல தான் கடனாக வாங்குவாங்க. அப்படி கடனாக வாங்கி அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. அதில் டெவலப் ஆகி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில நிறுவனங்கள் மட்டும் சரியாக போகாதனால இதை நம்ம பேங்க்ரப்சி கொடுத்துட்றோம், இன்சால்வெண்ட் கொடுத்துட்றோம். அங்கே வாங்கின பேங்க்ல வாங்கின மொத்த கடன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடனும் இப்படி வராத கடனாக போய் லாக் ஆகி நிற்கும். இந்தியாவினுடைய அந்த குறிப்பிட்ட வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேட் லோன்ஸ் காட்டப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் எக்கச்சக்கமான வட இந்தியாவில், குறிப்பாக வட இந்திய குஜராத் மார்வாடிகள் இந்தியாவினுடைய அரசு வங்கிகளில் எக்கச்சக்கமான கோடிய பணத்தை கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதில் சில பேர்த்த மட்டும் பிடிச்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீரவ் மோடி மாதிரியான ஆட்கள் இன்னும் பிடிபடலை, மல்லையா மாதிரியான ஆட்கள் இன்னும் பிடிச்சி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலை. சில பேர் மட்டும்தான் இப்போ பிடிச்சி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணி இங்கே பேங்க்ல கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்டாமல் இந்தியாவை விட்டு ஓடி போய் வேற நாடுகளில் பாஸ்போர்ட் வாங்கி அங்கே செட்டில் ஆகி அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நபர்கள் அவங்க வாங்கிய கடனுக்கு எப்படி பொறுப்பேற்பது? இதில் 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 10,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த 10,000 கோடி அவரால் கட்ட முடியல, இந்தியா விட்டு ஓடி போயிட்டார். நீரவ் மோடி ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி போயிட்டாருன்னு வச்சுங்களேன். 10,000 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னா, அதானி நிறுவனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி ஓகே ரைட், அந்த நிறுவனம் லாஸாக போகுது, அந்த நிறுவனத்தை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் என்னால் 10,000 கோடி அவன் வாங்கின கடன்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு நான் 2,000 கோடி தர்றேன், நீங்க எனக்கு கொடுத்துருங்க, இல்லை 3,000 கோடி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்கெயின் நடக்கும். ஒரு இன்சால்வன்சி நோட்டீஸ்ல ட்ரிபியூனல்ல ஒரு உரையாடல் நடக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 10,000 கோடி அவங்க வாங்கின கடன்ல 4,000 கோடி அதானி கொடுத்துருவார், இந்த நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து எல்லாம் அதானிக்கு கொடுக்கப்பட்டுரும் அப்படிம்பாங்க. சரி ஓகே ரைட்டு, அதானி எப்படி இருந்தாலும் 4,000 கோடி கொடுத்து தான் அதை வாங்கணும், இது பேங்குக்கு லாபம் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த 4,000 கோடி கூட அதானி அவருடைய பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டார். எந்த நிறுவனத்தை அவர் வாங்க போறாரோ அந்த நிறுவனத்துக்கு எந்த பேங்க் கடன் கொடுத்தாங்களோ அதே பேங்க்ல 4,000 கோடி ஒரு கடனை வாங்கி அதே பேங்குக்கு கட்டி அந்த நிறுவனத்தை வாங்கிக்குவாரு.
சோ இப்போ 5 பைசா கூட இல்லாம பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கு போயிடும். இப்படிதான் கடந்த 10 ஆண்டுகள்ல அதானி எக்கச்சக்கமான சொத்துக்களை அவர் வாங்கி குவிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதானி கொடுக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டில் வந்து காரைக்கால் துறைமுகமாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி, இல்லை காமராஜர் துறைமுகமாக இருக்கட்டும், எல்லாமே அது வெளிஞ்சியம் துறைமுகமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், ஒரிசா துறைமுகங்கள், இது எல்லாமே அதானிக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் அதானி அவர் காசு போட்டு வாங்குறாரா? அவரோட பாக்கெட் மணியை போட்டு வாங்குறாரா? இப்போ 1 லட்சம் கோடி 50 இப்போ காரைக்கால் துறைமுகம் 600-700 கோடி செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. 600-700 கோடி அவர் சொந்த காசையை போனார் கிடையாது. அந்த 600 கோடி வேற பேங்க்ல இருந்து ஒரு கடனா வாங்கியிருப்பாரு. அந்த துறைமுகம் அமைந்த மொத்த இடம் எல்லாம் சேர்த்து எல்லாமே அதானிக்கு கொடுக்கப்பட்டுரும். சரி, இது அதானி சக்சஸான பிசினஸா மாத்துவாரா? ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இல்ல இது லாபம் வரல அப்படின்னு சொல்லி அவரும் கைவிரிப்பாரு. அப்ப அந்த அன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன், அதானி வாங்கின கடன், எல்லா கடனும் நெருக்கடியாகி இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வங்கிகளில் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக சுமையாக வந்து நிற்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல டெக்னிக்கலா இந்த பேட் லோன்ஸை, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை நாம கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியாவினுடைய அரசாங்கமும் கழிக்கும். ஸோ அப்போ அம்பானிக்கோ அதானிக்கோ இல்லை பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கோ இல்லை குஜராத்தை சார்ந்த நீரவ் மோடிக்கோ இல்லை இவங்களுக்கெல்லாம் மல்லையாவுக்கு போன பணம் எல்லாமே எப்படி போச்சு? வங்கி எப்படி இவ்வளவு பணத்தை கடனை கொடுத்துச்சு? மக்கள் சிறுக சிறுக போட்ட டெபாசிட் இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்டை வெளியே கொடுத்து அதில் வரக்கூடிய வட்டியை வச்சு தான் பேங்க் எல்லாம் லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேங்க் பயங்கரமான லாபத்தில் தான் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். அப்படி லாபம் வரும்போது அந்த லாபத்தை அதனுடைய பங்குதாரர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் உரிய தொகை வந்து சேரணும். இப்போ எஸ்பிஐ பேங்க் ப்ராஃபிட் வருது, இல்லை வந்து யூகோ பேங்க் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது யாருக்கான ப்ராஃபிட்? அரசாங்கத்துக்கான ப்ராஃபிட். ரிசர்வ் பேங்க் வரணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வரணும், அது மக்களுக்கு செலவு பண்ணப்படணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை எல்லாத்தையும் தள்ளுபடிங்கிற பேரில் இவங்க கழிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி 12 லட்சம் கோடி நாங்க வந்து அரசு வங்கியில தள்ளுபடி பண்ணிட்டோங்கிறீங்க. ஆனா இதே காலகட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா சாதாரண எளிய ஏழை மக்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியலன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஃபைன் போட்டு வசூல் பண்ணிருக்கிறீங்க. இது யாருடைய பணம்? ஏழை எளிய மக்கள் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வைக்க முடியலன்னா நீங்க ஃபைன் போடுறீங்க. ஆனா பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடிகளை வாங்கிவிட்டு கடன் திருப்பி தரல அப்படின்னா, இன்சால்வெண்ட் ஆயிட்டா அப்படின்னா வேற வழி இல்லை, இது யாருக்காவது வித்தர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி விற்கிறீங்க. இதை ஹேர் கட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வேற நீங்க ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய தொகைகளை லாபத்துக்கு வர்ற மாதிரி அடிமட்ட ரேட்டுக்கு சொத்துக்களை நீங்க விற்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதில் நீங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து 12 லட்சம் கோடி அரசு வங்கிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேற நீங்க சொல்றீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மாதிரியான மிகச்சிறந்த வங்கிகளை வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பிஐ கடந்த ஆண்டு மட்டும் 20,309 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 ஆண்டுகள்ல மொத்தமாக 1.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த எஸ்பிஐ வங்கி மட்டுமே கழிச்சிருக்கு வராக்கடனாக. எஸ்பிஐ வங்கி யாருது? அரசாங்க வங்கி, மக்களுடைய வங்கி. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 1000 கோடி 100 கோடி எல்லாம் கிடையாது, 1.25 லட்சம் கோடி. எப்படி இவங்க இதை கழிச்சாங்க? இதே மாதிரி கனரா வங்கி கடந்த ஆண்டு 14,350 கோடி ரூபாய் வராக்கடனா கழிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமாக கனரா பேங்க்ல 56,491 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுல வராக்கடனாக தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கடந்த ஆண்டு மட்டும் 12,000 கோடி, மொத்தமாக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 81,000 கோடிக்கு மேல அவங்க கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த ஆண்டு மட்டும் 11,000 கோடி, கடந்த 5 ஆண்டில் 85,000 கோடிக்கு அதிகம். அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா கடந்த ஆண்டு மட்டும் 8,700 கோடி, ஒட்டுமொத்தமாக கடந்த 5 ஆண்டுகளில் 70,000 கோடி. இந்த 5 வங்கிகள் தான், இந்த 5 வங்கிகள் அரசு வங்கிகள், மிக முக்கியமான வங்கிகள், சக்சஸ்ஃபுல்லான வங்கிகள். இந்த வங்கிகளை சுரண்டி சாப்பிட்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி வங்கிகள்ல கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லையும் எல்லா கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனா அதுல இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், பேட் லோன் சொல்லக்கூடிய இந்த என்பிஓட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள தான் இருக்கணும். அந்த சதவீதத்தை தாண்டி போகக்கூடாது. இப்ப சைனா மாதிரியான நாடுகள்லயோ இல்லை மற்ற ஜப்பான், யூகே, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரா கடன் மொத்த தொகையில் மொத்தமாக கடன் கொடுத்த அமௌண்ட்ல வராத கடன் அப்படிங்கிறது 1% 2%குள்ள தான் இருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2017 படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அதிகமாக வரா கடன் இருக்கு. இதுல என்ன வேற இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க நிறைய வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், வரா கடன் தேங்கி எல்லாம் நாங்க விட மாட்டோம், இது வந்து ஒட்டுமொத்தமா பேலன்ஸ் ஷீட்ல இருந்து மட்டும் தான் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸா நாங்க நீக்கிறமே தவிர மொத்தமாவே நாங்க வே ஆஃப் எல்லாம் பண்ணல, நாங்க வசூல் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்க வசூல் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? இப்போ என்ன எக்ஸாக்டான கணக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் கோடி ரூபாய் இந்திய வங்கிகள்ல வரா கடனா கிடக்குது. இது நான் 12 லட்சம் கோடி அப்படிங்கிறது அரசு வங்கி, இன்னும் பேலன்ஸ் 7-8 லட்சம் கோடி தனியார் வங்கிகள்லையும் கடனை வாங்கிட்டு தராம இருக்கிறாங்க.
ஸோ அப்போ கிட்டத்தட்ட 20-25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை வராக்கடனாக அப்படியே கிடக்குது. இந்த பணத்துல எவ்வளவு நீங்க வசூல் பண்ண போறீங்க? இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? கடந்த 10 ஆண்டுகள்ல உங்களுடைய மொத்த வசூல் என்ன அப்படிங்கிறத நீங்க பாராளுமன்றத்துல வெளிப்படையாக தெரிவிக்க முடியுமா? எக்ஸாக்ட் டேட்டாஸோட அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய அரசு வங்கிகள் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தாரை வார்த்து விற்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வங்கிகளில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுகள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹேர் கட் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. ஹேர் கட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பல நிறுவனங்கள் இவங்க மொத்தமா கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இந்த கடனை வங்கியில கட்டாம விடுறதுனால வேற கம்பெனிக்கார அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முயற்சி நடக்கும் பார்த்தீங்களா, அதுல ஒரு மிகப்பெரிய லாஸ் தொடர்ச்சியாக இந்த வங்கிகளுக்கு ஏற்பட்டே இருக்கு. இது குறித்து ஆல் இந்தியா பேங்கர்ஸ் அசோசியேஷன் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலான ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 13 நிறுவனங்கள் அவங்க மொத்தமா எவ்வளவு லோன் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா 4,46,800 கோடி ரூபாய். இந்த நிறுவனங்கள் இந்த கடனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால வெறும் 1,61,000 கோடி ரூபாய், அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய கடன்ல 64% தள்ளுபடி பண்ணிட்டு மிச்ச சொச்ச அமௌண்ட்டை கட்டிட்டு பல நிறுவனங்கள் இந்த 13 நிறுவனத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஏசர்னு ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 54,000 கோடி வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவினுடைய அரசு வங்கிகள்ல. இந்த நிறுவனத்தை வேறொரு நிறுவனம் மிட்டல் நிறுவனம் வாங்கிக்கிறான். எப்பா அவனால கடன் கட்ட முடியல, நான் கட்டிக்கிறேன், அந்த நிறுவனத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறான். சிலப்பா 54,000 கோடி என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், நீ அதை செட்டில் பண்ணுன்னு கேட்கும்போது இல்ல 54,000 கோடி கொடுக்க முடியாது, நான் 42,000 கோடி தான் கொடுப்பேன், பேலன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த வங்கிகள் அது இன்சால்வென்ட் பண்ணி அதை விற்று இருக்கிற பணத்தை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி பூஷன் ஸ்டீல்ஸ் 57,000 கோடி தரணும் லோனா வாங்கியிருக்கிறான் SBI பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல. எவ்வளவு செட்டில்மெண்ட் டாடா பண்றாங்க அப்படின்னா வெறும் 35,000 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ 57,000 கோடியில வெறும் 35,000 கோடி மட்டும் கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் பணம் கொடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு காம்ப்ரமைஸ் வருது பார்த்தீங்களா, இந்த காம்ப்ரமைஸுக்கு பேர் தான் ஹேர் கட். இது மாதிரி 13 அக்கௌண்ட்ல மட்டும் மொத்தமாக 4,41,800 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவங்க வெறும் 1,61,820 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த 13 கம்பெனிகளால ஒட்டுமொத்த வங்கிகளுக்கு லாஸ் எவ்வளவு அப்படின்னா 2,84,950 3 லட்சம் கோடி லாஸ் ஒரு 13 நிறுவனத்தினால. அது இந்த நிறுவனங்கள் தான் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், DHFL, பூஷன் பவர், எலக்ஸ்ட்ரோ ஸ்டீல், மோனட் ஸ்பாட், அம்டெக், அல்க் இண்டஸ்ட்ரீஸ், லாங்கோ இன்ஃப்ரா, வீடியோகான், ABC ஷிப்யார்ட், சிவசங்கரன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 13 நிறுவனத்தினால மட்டுமே ஒரு 3 லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. எக்கச்சக்கமான கோடி பணத்தை கடன் வாங்கிட்டு அவன் கட்டாம விட்டுட்டான், வேற ஒருத்த வாங்குறங்கிற பேர்ல ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேங்கே ஒரு குறிப்பிட்ட குறைவான தொகையை வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வராத தொகை, செட்டில் பண்ண முடியாத தொகைக்கு பேர் தான் ஹேர் கட் அப்படிங்கிறாங்க. இதை ஒரு நடைமுறையாக வங்கிகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி ஹேர் கட்லையும் எக்கச்சக்கமான கோடிகள் இந்திய வங்கிகளுக்கு நட்டமாகி கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்திய வங்கிகள் நட்டமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய பினான்ஸ் கேபிட்டல்ல மிக மோசமான பலவீனங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு 2008-9 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமே இது மாதிரி லோனை வாங்கிட்டு சரியா கட்டாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்னால லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் விழுகுது. லேமன் பிரதர்ஸுடைய வீழ்ச்சி ஒட்டுமொத்த வங்கியவே கிராஷ் பண்ணது அமெரிக்காவில். திருப்பி அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அப்ப இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் அரசு வங்கியை நம்பிதான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம்லேருந்து ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா பணம் வருது, 5,000 ரூபா வருது அப்படின்னா கூட இந்த பேங்க் அக்கௌண்ட் பேங்கை நம்பி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமாக வங்கியை கட்டுப்படுத்துற அளவுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு லோன் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ இது குறித்து ஒரு கட்டுப்பாடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரப்படணும். ஒரு நிறுவனத்துக்கு வங்கிகள் லோனா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய மொத்த சொத்து, அவங்களுடைய டேர்ன் ஓவர், இதுல குறிப்பிட்ட சதவீதத்தை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் இது மாதிரியான நிறுவனங்கள் ஏமாத்திட்டு இந்தியா விட்டு ஓட மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக நிறைய கிரெடிட் பில்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இதுலயும் மிகப்பெரிய மோசடிகள் நடக்குது. குறிப்பா நீரவ் மோடி மாதிரியான ஆட்கள் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வைரத்தை நாங்கள் இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்கி கொடுத்து ஏமாத்தி பல்லாயிரம் கோடி மிஸ்யூஸ் பண்ணி ஏமாத்தி இருக்காங்க. அப்ப இது மாதிரியான நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்களையும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை, ரீஜனல் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை தான் கையில போட்டுக்கிட்டு வங்கியினுடைய பணத்தை, வங்கி பணம் அப்படிங்கிறது மக்களுடைய பணம், இதை தொடர்ச்சியாக தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை இந்த அரசாங்கம்
வசூல் பண்ணாமல் கழித்து கொண்டே இருக்கிறது. கேட்டால் நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க தெரியல. அப்போ இது குறித்து பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இவங்க வந்து வெளிப்படையாக நாங்கள் 12 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்திய வங்கிகளில் இது மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நிவர்த்தி செய்யப்படணும். இப்போ நீங்கள் வந்து SBI பேங்காக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மாதிரி இல்லை. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, வேலை வேகமாக நடக்கும். இப்போல்லாம் எம்ப்ளாயிஸே ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. பேங்க்லேயே 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அரசு வங்கிகளிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வங்கிகளில் ஏற்கனவே ஆள் நெருக்கடி இருக்கு. இவ்வளவு லாபம் வரக்கூடிய அரசு வங்கிகள்ல ஏன் இன்னும் ரெக்ரூட் பண்ணாம இருக்காங்க? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? ரெண்டாவது, ஏழை எளிய கிராம விவசாயிகளுக்கு லோன் கொடுக்கறது கிடையாது. கல்வி கடன் கொடுத்தா அதை அடிச்சு பிடிக்கிட்டு வர்றாங்க. போய் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தா மிரட்டி பிடிக்கிட்டு வர்றாங்க. ஆனா கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு கடன் கொடுக்குறாங்க, அவன் 10 லட்சம் கோடி எடுத்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிக்கிறான். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீத பணத்தை ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்களுக்கு, மாணவர்களுக்கு உரிய லோன் கொடுக்கணும். அந்த லோனாவது படிப்படியாக வசூலிக்கப்படும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்களை நம்பி பணத்தை கொடுக்குறாங்க. அந்த லாபியில் இவங்க எக்கச்சக்கமான கோடி பணத்தை கொடுத்துட்டு தொடர்ச்சியாக இந்திய வங்கிகளுக்கு வந்து ஒரு நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது மாதிரியான நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அடியோடு இந்தியாவிலிருந்து துடை தெரியப்படணும். அதுக்கு இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி எந்த விதமான அரசு தலையீடுமே இல்லாமல் தன்னிச்சையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசர்வ் வங்கி ஏதாவது புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை கொண்டு வராங்களா அப்படின்னு.